ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேபிஏ ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் 95% ஆஃப் பீப்புள் ஃபெயில் இன் த மார்க்கெட். ஏன் ஃபெயில் ஆகிறாங்க எனக்கு ஒரு 9 மந்த்ராஸ் இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அதை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் இதை பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, எல்லோரும் ஷேர் மார்க்கெட் வராங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களே அவங்களுடைய ஓன் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே மார்க்கெட்டில் தப்பான விஷயம். இதில் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செபினா என்ன, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசிக் நாலேஜோடு உள்ளே வர்றதும் பை செல் இதை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நிறையா பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான காரணமே ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ வரும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ண போகிறது தான். உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாருக்கும் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதை எங்கேயுமே நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. தேர்ட் விஷயம் இண்டிகேட்டர். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிகேட்டரை வச்சே ப்ளே பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இது ஒரு நாளும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இண்டிகேட்டரை மட்டும் நம்பி இங்கே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டில் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபெயிலாக தான் இருக்கும். ஃபோர்த் டைமிங். இங்கே மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கான ஒரு டைமிங் இருக்குது. அவங்க 9:15 மார்க்கெட்டில் என்ட்ராகி அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பிகினர் 6 மந்த்ஸ்லேயே 9:15 என்ட்ராகி ப்ராஃபிட் பண்ண முடியுமானா, என்னுடைய நாலேஜுக்கு அவங்களால ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இன்னொன்று 5வது என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்ட்ரியை பொறுத்த மட்டும் அது டைமிங்கோட சேர்ந்தது தான் என்ட்ரியும் எக்ஸிட்டும். உங்களுக்கு என்ட்ரி எத்தனை மணிக்கு கொடுக்கணும், எக்ஸிட் எத்தனை மணிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக இதில் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த அப்புறமாட்டுக்கு இந்த 2 விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். அப்புறம் ப்ராஃபிட். தொடர்ந்து ஒரு 5 வாட்டி ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராஃபிட் பண்ண உடனே அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா, நான் தான் மார்க்கெட்டில் கிங் அப்படின்னு நினச்சிக்கிறது இங்கே ரொம்ப தப்பான விஷயம். ப்ராஃபிட் வரும், எக்ஸ்பீரியன்ஸோடு கலந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் தொடர்ந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில். அப்புறம் லாஸ். இங்கே லாஸ் பெயினாக இங்கே கன்வெர்ட் ஆகுது. இங்கே எல்லாருமே ஸ்டார்டிங்கில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் இங்கே பெயின் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. லாஸ் மணி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் உங்களால் இந்த லாஸை ஃபீல் பண்ணவே முடியும். ஸோ என்றைக்குமே பேப்பர் ட்ரேடிங், என்னுடைய நாலேஜை பொறுத்தவரை பேப்பர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதே எனக்கு புரியலை. 8th பொசிஷன் பிக்காக எடுக்கிறது. என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்திருப்பாங்க, வந்த உடனே 50,000 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இன்ட்ராடே பண்ணும்போது இங்கே உங்களுக்கு 10x எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 lakh வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 10 lakh ட்ரேட் பண்ணலாம். ஸோ பொசிஷனை பிக்காக எடுக்கிறது உங்களுக்கு கடைசியில் லாஸை போய் முடியும். 9th அப்படின்னாக்கா, லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லோரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து ஏன் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே கற்றுக்கிறதே இல்லை. அப்படி கற்றுக்கிறவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் இன்னும் சஸ்டெயின் ஆகி போவாங்க. மிஸ்டேக்ஸில் லேர்ன் பண்ணாதவங்க ஒரு நாள் இங்கே ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. 10th ஃபைட் ஃப்ரம் த மார்க்கெட். இங்கே ஒரு மார்னிங் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் உங்களுக்கு லாஸாக கொடுத்த உடனே இந்த லாஸை எப்படி ப்ராஃபிட்டாக பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப மார்க்கெட்டில் நீங்கள் ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. டோன்ட் ஃபைட் ஃப்ரம் த மார்க்கெட். லாஸ்ட் 11th டோன்ட் கிவ் அப். இங்கே மார்க்கெட்டில் 6 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நிறையா லாஸ் எடுத்தோன்னு வெளியில் போகிறது, 1 year ஆனோன்னு வெளியில் போகிறது, இது மார்க்கெட்டுக்கு இது ஒரு தப்பான விஷயம். நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும் போது தான் நீங்கள் உங்களுக்கு இங்கே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ப்ரூஸ்லி சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ 1000 அடி கற்றுக்கிட்டவனை பற்றி எனக்கு எந்த பயமுமே கிடையாது. ஆனால் ஒரு அடியை 1000 வாட்டி கற்றுக்கிட்டவன் பார்த்தா எனக்கு பயம் அப்படி சொல்லுவாங்க. இதனால் இங்கே மார்க்கெட்டில் எனக்கு ஃபாரெக்ஸ் இருக்குது, கமாடிட்டி இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குதுன்னு குழம்பவே வேண்டாம். இங்கே ஒன்று நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஒன்றுக்கு உங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ வில் பி சக்ஸஸ் இன் த மார்க்கெட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.